நில்லு. ஐயய்ய, இது மாமி சவுண்டு மாதிரி இருக்கே. கடத்தெருக்கு வந்தாவே இந்த மாமி கிட்ட மாட்டிக்கிறதே வேலையா போச்சு. இது வீட்டில் வேலை பார்க்குமா என்னன்னே தெரியல. எப்போ பார்த்தாலும் தெருவில் தாப்பா அலையுது. அடியா நிசா, கூப்பிட்றேன் கேட்குதா இல்லையா? திரும்பிங்கிட்டு கேட்டும் கேட்காதமா நிப்பா. இவளை பற்றி நமக்கு தெரியாது. மாமி நீங்களா? கவனிக்கல மாமி. ஏண்டி, என் குரலை கேட்டால் ஊர் உலகத்துக்கே தெரியும் நான் தானே. நீ என்கிட்டே கதை சொல்கிற. சரிடி, எதுக்கு கடத்தெருக்கு வந்தா? ஏன் மாமி, நீங்கள் மட்டும்தான் வரணுமா கடத்தெருக்கு? நாங்களாம் வரக்கூடாதா? வரும்போது என்கிட்ட சொல்லிட்டு வந்திருந்தீங்கன்னா எனக்கு எதாவது வேணும்னா வாங்கிட்டு வர சொல்லியிருப்பேன். இப்போ நான் அலைய வேண்டிய அவசியம் இருக்காதுல்லடி, அதனால தான் கேட்டேன். சரி, என்ன வாங்க வந்த? இல்லை மாமி, பிள்ளைக்கு பால் டப்பா வாங்கலான்னு வந்தேன். சரிடி, நீ என்ன படிச்சிருக்கா? ஸ்கூலுக்கு எதுவும் போனியா? என்ன மாமி இப்படி கேட்டீங்க? நான் எம்எஸ்சி, பிஎஸ்சி, எம்எட், பிஎட் எல்லாம் படிச்சிருக்கேன் மாமி. எங்கள் ஊர்லேயே நான் தான் மாமி நிறையா படிச்சிருக்கேன். எனக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். என்ன சந்தேகம்னாலும் சொல்லிவியாடி நீயே? அவ்வளோ பெரியாளா? ஆமாம் மாமி, நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன் உங்களுக்கு. சரிடி, பால் டப்பாவை கண்டுபிடிச்சது யாருடி? அதை சொல்லு. மாமி, பால் டப்பாவை யார் மாமி கண்டுபிடிச்சிருப்பா? பால் டப்பாவை விற்கிறேன் தான் கண்டுபிடிச்சிருப்பான். பதில் சொல்லிட்டேன் ஏண்டி, அவ்வளோதானே அவன் பதில்? என்ன இந்த கேள்வி நக்கலா கேட்குது? சரி மாமி, உங்களுக்கு தெரியுமாக்கும். கேள்வி கேட்கறது ஈஸி மாமி, பதில் சொல்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஏண்டி, சாப்பிட்றது கூட தான் கஷ்டம், அதுக்குன்னு சாப்பிடாமையா இருக்க? பதில சொல்லுடி. சரிங்க மாமி, எனக்கு தெரியல, நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். வாய் காது வரைக்கும் போகுதுல உங்களுக்கு, பதில சொல்லுங்க. எனக்கு பதில் தெரியாதுன்னு உன்ட்ட சொன்னானா? சொல்கிறேன் கேள்றி. பால் டப்பாவை கண்டுபிடிச்சது சைனாக்காரங்க. அவங்க தான் உலக மக்களுக்கு தேவையான முக்காவாசி பொருளை தயாரித்து அனுப்புகிறாங்க. மூக்கு சப்பையாக இருந்தாலும் அவங்க மூளைக்காரங்க தெரியுமாடி? இதுவே தெரில, பெரிய படிச்சிருக்காளாம், படிச்சு பீத்திக்கிட்டு அலையா. இந்த கிழவிக்கு எல்லாம் தெரியுதே. சரி மாமி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து லண்டனில். என்னது லண்டனா? ஏன் மாமி லண்டன்லயா படிச்சிருக்கீங்க? சொல்லவே இல்லை. பொருடி பொரு, அவசரப்படாத. லண்டனில் போய் படிக்கலான்ட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு ஏற்ற யூனிவர்சிட்டி அங்கே இல்லடி, அதனால நான் போகலை. ஐயையோ, இந்த கிழவிக்கு வாய் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். முதல் இந்த கிழவிட்ட இருந்து நம்ம தப்பிச்சு போகணும். சரி மாமி, சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். அடி இரு, இன்னும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளு, சொல்கிறேன். ஐயோ, சந்தேகம்லாம் இல்லை மாமி, ஆளை விடுங்க, நான் கிளம்புறேன். பாருங்க மக்களே, நம்மள்ட்ட இருந்து பொதறிவோ எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க, ஆனால் மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க கூடாது. நம்ம சொல்கிறது எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். சரிங்க மக்களே, நாளைக்கு நான் உங்களை வந்து பார்க்குறேன், போயிட்டு வரேன். அப்புறம் எதோ லைக்குன்னு இருக்காமல, அதை ஒரு தட்டு தட்டிட்டு போங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப்னு இன்னொரு பட்டன் ஏதோ இருக்காமே, அதையும் ஒரு தட்டு தட்டிடுங்க, மறந்துடாதீங்க. நாளைக்கு மறுபடி வரேன். இன்னொருத்தர் சிக்காமையா போயிடுவாங்க.